வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் பண்றாங்களே எதிர்க்கட்சி போராட்டம் பண்ணும்போது அதுக்கு அப்ரூவ் குடுக்க மாட்டாரு போலீஸ். எக்ஸாம்பிள் இப்போ மதுரையிலேருந்து சென்னை முடிய இந்த மாணவி சம்பவம் போம்போது, இல்ல வேற எதிர்க்கட்சிகள் அதிமுக உட்பட யார் கேட்டாலும் அதுக்கு குடுக்கறதில்ல அனுமதி. மாறா இன்னைக்கு நேத்து தான் கவர்னர் அந்த இஷ்யூ நடந்திருக்கு. இன்னைக்கு டிஎம்கே ஃபுல்லா இடத்துலயும் கவர் பண்றான். அதுக்கு மட்டும் எப்படி அனுமதி? தெரியாது. இங்க தான் போலீஸ் இருக்கு, ரைட்டு. எல்லாத்துக்கும் ஒரே இதா இருக்குல்ல கான்ஸ்டிடியூஷன் படி. அப்போ இதுக்கு எதிர்க்கட்சியே போராடணும். இனி டிஎம்கே எதிர்க்கட்சியா இருக்கும்போது எடப்பாடி சொல்றாருல்ல, அவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. தொட்டதுக்கெல்லாம் போராட்டம். ஏதோ தனியார் இதில கவனக்குறை பெற்றோர் கவனக்குறைவினால ஒரு சுஜிதான்ற பொண்ணு அந்த ஆழ்துளையில இறந்து போச்சுன்னா, அதுக்கு ஒரு போராட்டம். தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்றது. மொட்டத்தாளுக்கு முடஞ்சல்களுக்கெல்லாம் போராட்டம். இப்போ உள்ளதுக்கு குடுக்கறதில்ல. ஏன்? அப்புறம் யார் இந்த சாருன்னு டேக் போட்டு ஏடிஎம்கே உள்ள போறான். இப்போ தான் ஏதோ ஏடிஎம்கே பண்றான். அந்த சார் என்னன்றது அவனோட யார் இருந்தான்றது நமக்கெல்லாம் தெரியும். அவர் இந்நேரத்துக்கு வெளியில காணோம். உதயநிதி வாய திறந்து பேசுறதில்ல. அந்த சார் யாருன்றது அந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவர் இன்னும் வெளியில வர்றதில்ல. இதெல்லாம் ஆனனி முதல்வரும் அதை பத்தி வாய திறக்கல. அப்படி இருக்கும்போது, இத மடைமாற்றத்துக்கு இவங்களா ஏற்கனவே சொல்லியிருக்கு இல்லையா? ஜனகணமன பாடணும்னு அந்த ரூல்ஸ் இருக்கு. எல்லா இதுக்கும் தமிழகம் மட்டும் தனி கிடையாது. என்னமோ தமிழ்நாடு மட்டும் இந்தியாவிலேருந்து இல்லாத மாதிரி அடைந்தால் திராவிட நாடு அது இதுன்னு சொன்னவர் அண்ணா அதெல்லாம் சுடுகாடு போயிட்டார். அப்புறம் தான் நேரு சொன்னோடனே தான் அவன் கட்சி போயிடுவேன்னு சொல்லி தான் மாற்றி இந்த கூட்டாட்சி உள்ள ஏதோ ஒரு கம்பு சுற்றினாங்க. மத்தியில் கூட்டாட்சி அது இது. அப்பேற்பட்ட ஆளு எந்த விதமான தேசிய பற்று எதுவும் கிடையாது. சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன கூட்டம். ஒரு என்ன சொல்கிறது, ஆனால் எல்லாம் தெரியாத மாதிரி பில்டப் கொடுப்பாரு. அதுதான் மொத்தத்தில் சுருட்டணும். மக்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. மக்கள் ஓட்டு மட்டும் வேணும். இப்போ அவர் என்னமோ ஓரமாக சொல்லிட்டு இருந்தார். ஓரமாக ஏதோ ஒதுங்கின மாதிரி இந்த ஓட்டு அரசியலுக்கு வராமல் இவங்க சொல்கிற ராமசாமி நாயக்கர் ஈவேரா அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் புரியும் நமக்கு ஈவேரா பற்றி தான். அப்போது அந்த இவர் ஏதோ கத்திட்டு இருந்தார். ஓட்டு அரசியல் வரல. அதுலேருந்து ஓட்டு அரசியல் வந்ததில் தான் ப்ராப்ளம் ஆகி போச்சு. அது ஏடிஎம்கே கொஞ்சம் நேஷனலிஸ்ட் மாதிரி அது வேறு. ஆனால் ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட வச்சுங்க. எம்ஜிஆர் பீரியடுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் எம்ஜிஆர் அது வந்தார். அது வேறு விஷயம். எக்ஸம்ஷன் விட்டுறலாம். இப்படி இருக்குது. அப்போ இதில் எந்த இதுவும் இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது போயிட்டுருக்கு இவ்வளோ தூரம் எதிர்க்கட்சிகள்னால அவங்களுக்கு பந்துக்கு கொடுக்கறதில்ல, அளவு கொடுக்கறதில்ல. போராட்டம் பண்ணும் மகளிர் உட்பட எல்லாமே பாஜகவில் சேர்த்து அடைச்சி கொண்டு போகிறாங்க. முன்னாள் கவர்னர் உட்பட தமிழிசையெல்லாம் அது கூட மரியாதை இல்லை. ஆடு இருந்த இடத்துலலாம் அடைச்சி வைக்கிறான்னு சொன்னால் அவ்வளோ ஏன் பழனியில் ஒரு டாஸ்மாக் 9 மணி திறந்துருக்கான், மகளிர்லாம் அங்கே அடைச்சி வைக்கிறாங்க இந்த பாத யாத்திரை போகிறத அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு அங்கே உள்ள தலைவர் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டாஸ்மாக் 9 மணிக்கு திறந்து தப்பு, மத்தியானம் திறக்கணும்னா அவங்கள இது பண்ணணும்ல, பண்ணலை. மாற அந்த பாஜகலாம் எதை வீடியோ எடுத்து காமிச்சாங்களோ அவங்க கைது பண்ணுறாங்க. அப்புறம் எங்கேயா தேடி போய் இந்த மகாவிஷ்ணு யாரோ ஒரு பேர் தெரியாதவங்கள கைது பண்ணி பெரிய ஆளாக்கி விட்ருவோம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க வழியா பட் நேற்று பர்பஸாக தான் ஜனகணமனைய காலையில் ஒரு இந்த தமிழ் தேசியம் பாட்டு பாடினப்புறம் நேராக அதை ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பாடணும், கடைசியிலையும் பாடணும். அது பரபரப்புக்காக தான் அதை கம்பல்ஷனாக அதை பாடாமல் அது மூலியமா கவர்னர் தான் வெளியில் போயிட்டார் படிக்காமல் அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி அது என்ன ஆளுங்கட்சிக்கு அனுமதி வாங்கணும் இல்லை. இவங்க நினச்சா ஏதோ ஒன்று அது என்ன சும்மா வாயில் உரலை சொன்னாலே அனுமதி மாதிரி தானே ஆளுங்கட்சி டக்குன்னு எல்லா பக்கமும் தமிழ்நாடு முழுக்க பண்ணுறோம். இதே தேவையானதுக்கு எதிர்கட்சிக்கு இல்லை, போராட்டம் பண்ணாத பயம். ஆனால் உள்ளே பூரா குட்டிச்ச ஒரு ஆளு பூரா உட்காந்து இந்த மாதிரி போதை வசத்துலேருந்து கடைக்கு இது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, எங்களுக்கு கொடுக்குறதுல இதுக்கு எப்படி அனுமதி கிடச்சிதுன்னு பாமகவும் கேஸ் போட்டிருக்காங்க ஹைகோர்ட்டில். அதை விசாரிக்கணும் சொல்லப்போ நாளைக்கு விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அண்ணாமலை சம்பந்தம் குறிப்பிட்டு சுப்ரீம் கோர்ட் முடிவு கொண்டு போக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அவங்க எதுக்கு கொடுத்துக்கிறாங்க, ஒரு பாரபட்சம். முதல் கவர்னர் இருக்கும்போது இவங்க உரிய மரியாதை கொடுக்காம இருந்தே தப்பு. பிடிக்குதோ பிடிக்கல கவர்னர் போஸ்ட்டு கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர் தலைமையில் தான் ஆட்சி இருக்கா மாதிரி. எப்படி ஜனாதிபதியோ அந்த மாதிரி இங்கே கவர்னர் பவர் வேணால் குறையலாம். ஆல்ரெடி லெவலில் ஒரு ஸ்டேட் லெவல் அவ்வளோதான் ஆச்சுங்களா. வேணா எதிர்கட்சியாக இருக்கும்போது கவர்னர் வேணும், இல்லாட்டி வேண்டாம். என்ன ரெட்ட நிலைப்பாடு கொண்டவளுக்கு
பொய் பித்தலாட்டம் எல்லாமே கலந்தது தான். அதுக்கு தான் இப்போ ஒன்று பண்ண போகிறாங்களாமா, பெரிய கூட்டணி வேணும். இப்போ பிப்ரவரி எலெக்ஷன் முடிய 5ஆம் தேதி டெல்லியில், அதே ஒட்டியே இங்கே ஈரோடு கிழக்கு இளங்கோவன் இறந்தனால தேர்தல் வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண போகிறார் அமித்ஷா. பண்ணி இதை பெரிய கூட்டணியாக கொண்டு போகணும். ஏன்னா இவனை உழுது ஒழித்து எல்லாம் உள்ளே போக வேண்டிய ஆட்கள்லாம் உட்காந்துருக்கான் மந்திரி பதவியில், அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அது ஒரு நாட்கள் தெரிய வரும். இப்போ அந்த கூட்டணியிலே சலசப்பட ஆரம்பிச்சிருக்கு திமுகவில். அது எந்த அளவுக்கு அதுன்னு ஒரு 6 மந்த் போனால் தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு ஓப்பன் இருக்குது. எடப்பாடியோ விஜயோ வேறதோ இருக்கிறதுனால அந்த கூட்டணி உடஞ்சாலே போதும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம். இப்போது இங்கே சந்தோஷ்ன்ற ஒரு டெல்லி வந்துட்டு சொன்னார், எங்கெங்கே சீட்டுகள் வின் பண்ணுறதுக்கு இருக்கோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அப்புறம் பூத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒழுப்படுத்தி பண்ணிவிட்டு கூட்டணிக்கு இன்டாக்ட் பார்க்கணுன்னு. ஸோ இந்நாள் இருக்குது, என்ன பண்ணுற பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ ஸ்டாலினுக்கே செக் வைக்கிறதா இது. ஏன் உனக்குன்னா அனுமதி கொடுத்துப்போ எதிர்க்கட்சிக்கு போராட்டத்துக்கு அனுமதி இல்லையான்றதுக்கு பார்க்கலாம் நாளைக்கு. நன்றி.